Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு மாதிரி பார்க்க போகிறோம். அரைச்சி விட்டு வைக்கிற ஒரு ரசம் வச்சுட்டு தேங்காய் பொரியல், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம், ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்ச பருப்பு பொடி இருக்குது. அதை வச்சு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசியை கழுவிட்டு ஒரு 1/4 hour 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை இந்த பக்கம் வச்சுக்கலாம், சாப்பாடு வேகட்டும். சாப்பாடு வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சுட்டே வந்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக இருந்தது. அது நல்லா மண் போக கழுவிட்டு 1-2 கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ஒரு கிண்ணத்தில் ரசத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு இதை நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட நல்லா ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 1-4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீனி சேர்த்துக்கிறேன் நான். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். குக்கர் விசில் வந்துடுச்சு, அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். அது ஸ்டீம் அடங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு இந்த ரசத்துக்கு பொடிக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தனியா சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மிளகு, சீரகம், ஒரு 4 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லளவு பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதே குக்கரில் இந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஆற வச்சுருக்கேன். அது நல்லா ஆறட்டும். இந்த குக்கரில் நம்ம ரசத்துக்கு ஊற வச்சுருந்தோம் பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியோடய அந்த குக்கரில் அதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக்கரை மூடிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு அந்த பருப்பையும் தக்காளியும் நல்லா குழைய வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடும்போது அதில் ஒரு துண்டு புளி இருந்தது, அதை எடுத்துட்டேன் நான். புளியை தனியாக, அந்த ரசத்துக்கு புளி தனியாக கரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் அதில் சேர்த்து போட்டோம் அப்படின்னா பருப்பு வேகாது. அதனால் புளியை நான் தனியாக எடுத்துகிட்டு தான் குக்கரை மூடியிருக்கேன். உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி ஒரு தவாவில் சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இதை லைட்டாக திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். உருளைக்கிழங்க அப்பப்போ நம்ம திருப்பி விட்டு இந்த மாதிரி அங்கங்கே இந்த கோல்டன் கலரில் நல்லா செவந்து வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா ஒரு ரோஸ்ட் ஆகி வரட்டும். இதுக்குள்ளே நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான். அது கூடயே பருப்பு, தக்காளியை நல்லா மசிச்சுட்டு அந்த தண்ணியும் இதுலேயே சேர்த்து வச்சுக்கிறேன் நான். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு 2-3 அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிறேன் நான். இப்போ அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெயை நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, பருப்பு தண்ணி, தக்காளி தண்ணிலாம் ஒன்றா ஊற்றி வச்சுருக்கோம். அதை சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி பொடியாக, அதை போட்டுட்டு இந்த ரசப்பொடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு ரசம் இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்யும்போது இந்த குளிருக்கும் மழைக்கும் நல்லா காட்டாக நல்லா சூப்பு மாதிரி டைப்பில் இருக்கும் இந்த ரசம் இந்த மாதிரி வைக்கும்போது. அதனால் நம்ம ஒரு வாட்டி நம்ம வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியில் நம்ம ரசம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சோம் அப்படின்னா, நல்லா மிளகுலாம் தூக்கலாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். லைட்டாக இப்படி நுரக்கட்டி வரும். லைட்டாக நுரக்கட்டி வரும்போது நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில்
நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையே பிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வீட்டில் மிளகாய் தூள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே வீட்டில் அரைப்போம் இல்லையா, மிளகாய் தனியாக சேர்த்து அரைப்போம் இல்லையா, அந்த மசாலா தான் சேர்த்து நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இப்போ தேங்காய் பொரியல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அது செவக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே இந்த தேங்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடுறேன். லைட்டாக அது வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் லைட்டாக வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் அதே மாதிரி இந்த மசாலா இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சிடலாம். நம்ம இதில் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நான் வந்து தேங்காய் துருவெல்லாம் வந்து திருப்பி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சூடாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். லன்ச் மெனு வந்து ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு வறுவல், தேங்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிளகு ரசம், நல்லா காட்டாக மிளகு ரசம் மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் வந்து கெட்டியாக இருந்தது, அதனால ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு உருக்கி வச்சுருக்கேன். நெய் ஊற்றி கொஞ்சமாக பருப்பு பொடி, அப்பளம். இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மழைக்கும் குளிருக்கும் நல்லா ஒரு சூப்பரான நல்லா காரசாரமான சாப்பாடாக இருக்கும். அன்றைக்கி நல்ல செம்மையான லஞ்சாக இருந்துச்சு. நான் ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் வைக்கலாம் அப்படின்னு போயிட்டு நல்லாவே இருந்துச்சு. அன்றைக்கி லஞ்ச் நல்லா ஒரு சுட சுட சாப்பிட்றதுக்கு இந்த குளிருக்கு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.